மருத்துவர் அர்ச்சுனா இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு மறுபடியும் வந்து டாக்டர் எல்லா மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க வடக்கு கிழக்கு ஃபுல்லாக. ஸோ இது தொடர்பான ஒரு முழுமையான காணொலியாக இது அமைய போகுது. முதலாவது இன்டர்வியூ வந்து நான் கோயிலுக்கு முன்னால் வந்து எடுத்திருக்கிறேன். உள்ளே போனீங்கள், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கு பிறகு உள்ளே போயப்போ நான் இந்த சார் இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? விசிட்டர் யூடியூப் சேனலில் முறையாக பார்க்குறீங்க அப்படி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மருத்துவர் அர்ச்சனாவோட இந்த கலந்து கொண்ட இந்த கலந்துரையாடலை முழுவதுமாக நீங்கள் பாருங்கள். இந்த இடத்துல டாக்டர் பல விஷயங்கள் மக்களுக்கு வந்து பகிர்ந்திருக்கிறாரு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்கிற பல விஷயங்களை மருத்துவர் பகிர்ந்திருக்கின்றாரு. விசிட்டர் யூடியூப் சேனலில் முறையாக பார்க்குறீங்க அப்படி சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, வணக்கம் டாக்டர். செத்துற டாக்டர் தான் சொல்லி கொண்டிருக்கிறான். உயரம் வெள்ளையெல்லாம் பெரிய ஒரு இப்போ ஹோல் வந்தாங்க மினிஸ்ட்ரியிலேருந்து. இந்த வடக்கு மாகாணம் ஃபுல்லாக வந்து ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ சனம் முழுக்க காசாக எங்களை வெளிநாடு இருக்கிறாங்க எல்லாம் தரேன்னு சொல்லி நான் இப்போ அவைக்கு எந்த நல்ல நம்பிக்கை இருக்குது. அதே நம்பிக்கை தெற்குலையும் இருக்குன்னு அப்போ சொன்னோம்னா சகல ஹாஸ்பிட்டலையும் போய் பார்த்து ஒரு ப்ரொஜெக்ட் எழுதட்டுமான்னு சொல்லி அந்த ப்ரொஜெக்டை வந்து இந்த தலைமையில் வெளிநாட்டுக்கார உதவி செய்யணும்னு சொன்னால் சகல ஹாஸ்பிட்டலையும் திருத்துறதுக்கு வந்து கவர்மெண்ட்டும் காசு போட்டு இதையும் காசு போட்டு செய்கிறாங்க. அப்போ நீ ஹாஸ்பிட்டல் எல்லாம் தெற்கு மாதிரி ஃபுல்லாக டெவலப் பண்ணி எடுத்துடலாம். என்னோட சனம் ஹெல்ப் பண்ணு தானே இப்போ தான் கோல் வந்து இப்போ தான் பெனாபிட்டிஸ் கோல் வந்து அது முழு ஹாஸ்பிட்டலுக்கும் பொறுப்பாக இருக்கிறது. இது யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாநிலம் இருக்கிற முழு ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து அதை சொல்கிறது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் வந்து பப்ளிக்ன்றது எங்கள்ட ஆக்காது, எங்கள் கவர்மெண்ட் ப்ரைவேட்ன்றது வந்து வெளியே ஆக்காது. எல்லாருமே சேர்ந்து எங்கள் டாக்டருக்கு மட்டும் இந்த ஹாஸ்பிட்டல் அதே மடியாக கட்டியெழுப்பு தானே. அப்போ அதுக்கு ஃபுல்லாக இப்போ தான் கோல் பண்ண வந்து அப்படி சொல்லிட்டு பெர்மனன்ட் ஜகாத்துறேன். இந்த ஃபோன் அவ்வளோ பெரிய ஃபோன் இல்லை. இது எங்களுக்கு இப்போ வடக்கு பூரா ஒரு ஆளுகை செய்யக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து இப்போ தான் பெனாபிட்டி சென்டர் நீங்கள் அதுக்கு அடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பெனாபிட்டி சென்டர் ஓட்டு தான் வந்து அந்த ரெக்கார்டிங் அமௌண்ட் தான் கேட்குறேன். அந்த கடைசி ரெக்கார்டிங் போட அந்த அதையும் போடு அவ்வளோ சரியில்லை ரெக்கார்டிங் போடுறது. சார் சொன்னார் நான் இன்னும் தங்களுடைய வந்திருக்கலாமண்டு நானோட வசனம் சொன்னார்ல நான் வருவேன்னு சொல்லி அதெல்லாம் வந்தேன். இந்த வசனத்தை காப்பாற்றணும் இதில் சேர்த்து கடவுளை பிள்ளையார பார்க்க தேங்க்யூ தேங்க்யூ. இது ஹாஸ்பிட்டலில் தான் கட்டி சார் இன்றைய நடந்த விஷயத்தை சொல்லுங்கள். உள்ளே போனீங்கள், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கள். அதுக்கு பிறகு உள்ளே போயப்போ நான் இந்த 5-10 நாள் லீவ் எடுத்தேன். அந்த 10 நாளும் இல்லையடா ஒரு இல்லாமல் லீவ் எடுத்தேன் நான். அது வந்து இந்த புத்தகம் அண்டை ஞாயிற்றுக்கிழமை இல்லாதபடியாக போலீஸுக்கு முன்னால் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போலீஸுக்கு முன்னால் சொல்லி போட்டு தான் போனேன் லீவ் வந்து. அதை வடிவாக கையில் எழுதല്ലോ வேணும் கையில் அதில் எழுதி போட்டு மற்ற கணக்காக கடிதங்கள் வந்திருந்தப்போ அதெல்லாம் நான் சைன் பண்ணணும். அதெல்லாம் சைன் பண்ணி போட்டு இந்த வேலையை வர செய்ய சொல்லி போட்டு சாப்பிட போகிறேன். அவ்வளோதான். ஓகே, இந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்று இப்போ வந்து வடக்கு மாகாணம் ஃபுல்லாக முழு ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிற சகல பிரச்சனைகளையும் ஆராய்ந்து அந்த ரிப்போர்ட் அடிக்க சொல்லியிருக்கேன் மினிஸ்ட்ரியில். அதுக்கு வந்து எங்கள்ட புலம்பெயர் ஆக்கள் வந்து உதவி செய்ய சொல்லி அதே மாதிரி கவர்மெண்ட்டும் உதவி செய்கிறேன். பாதியோ முக்காவாசியோ போட்டு ஹாஸ்பிட்டல் முழுக்க இருக்கிற சகல பாத்ரூம்கள் அது இதுகள் பேஷண்ட் நிற்கிற இடங்கள் இப்போ எல்லாத்தையுமே மாற்றி அமைக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ட் எழுத சொல்லியிருக்கிறோம். அப்போ நீ எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறது ஏன்னா எல்லாருமே கேட்டதான் அங்கே வாங்க இங்கே வாங்க வேண்டு தானே. என்னோட டைம் ஷெடியூல் போட்டுட்டப்போ சகல ஹாஸ்பிட்டலுக்கும் போய் பார்க்குறது தான். சார் இப்போ பார்த்து ஒரு பப்ளிக் இருக்கிறோம் சந்தோஷமாக இருக்கேன். ஹலோ இங்கே வாங்க ரோட்டில் வந்து அதுக்கு மேலே படிக்கலாம் கட்டாயம் இது முடிஞ்சானே. இப்போ உங்களோட வீடியோ முடிச்சுட்டு சரி தானே வேறு கேட்க போறீங்க இல்லை தானே சார்? இந்த 5 நாள் நீங்கள் வந்து ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையை தாண்டி வந்து இல்லை நான் அங்கே போய் சந்தோஷமாக இருந்தேன். நான் மினிஸ்ட்ரிக்கு நான் வரணுன்னு பயமாக இருந்தது. எனக்கு வடக்கு மாநிலம் முழுக்க பார்க்கலமெண்டா சந்தோஷம் தானே. நாளைக்கு வந்து மினிஸ்டர் அதை தான் சொல்ல போகிறார். நாங்கள் டாக்டர் அர்ச்சனா வந்து வடக்கு மாநிலம் ஃபுல்லாக அதான் பொதுமக்களுடைய இல்லை நான் யாரோ செய்யத்தானேடா யாரோ செய்யத்தானே வேணும். இப்படியே பார்த்து இந்த ஹாஸ்பிட்டல் பேர் எப்படி கிடக்காண்டு முன்னுக்கு இருக்கிற கேட்டில் இருந்து மாற்றுவோம் இல்லாது கேட்டில் இருந்து மாற்றுவோம் பின்னுக்கு இருக்கிற டோய்லெட் வரைக்கும் மாற்றுவோம் இல்லாது அதை மட்டும் பார்க்காம டாக்டர்ஸ் காணாண்டா. இப்போ நாங்கள் டாக்டர்ஸ் தான்னு கேட்டால் உடனே தருவாங்க இல்லாட்டி முழு சிரமம் ஸ்ட்ரைக் அடிக்கணும். எனக்கு என்ன கவலைண்டா எங்களோட டாக்டர்ஸ் வந்து நான் சொல்ல வரதை கேட்கல. 1-2 பேர் வந்து தாங்கள் வெளியில் போடுறது பிடிபட்டுமோன்றதை நான் பார்த்தன வழியே நான் சொல்ல வரதை கேட்கிறேன். நான் திரும்ப வீடியோ விட்டு கொண்டு வந்தேன். ஐயோ நீங்கள் வாங்க வேண்டாம். இப்போ நான் போய் இந்த ஹாஸ்பிட்டல் வீடியோ வந்து நீங்கள் அதான் விட்டு கொண்டு வந்தேன். நான் போய்
நான் போய் I had to run because I am very busy. I know you guys doing very good. பிரச்சனை போட்டோ போட்டோ வெட்டியா ஐயா அந்த எடுக்கிறேன் நீங்க எனக்கு இந்த Facebook லைவ் இருக்கிறீங்க நாங்க உங்கள மாதிரியான 70,000 பேர் இருக்கீங்க சப்போர்ட் பண்ணுவோம் ஓகே சரியா டயட்ல நேடிரோ 10 மணி படுத்து அப்படியே வெளிக்கிட்டு அப்படியே ஓடி கொண்டு நீங்க சொல்றாங்க கொஞ்சம் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு லைவ் வாங்கன்னு சொல்றாங்க இத பாருங்க அட இந்த ஃபோன் தானேடா விரும்பினவனை பார்க்க சொல்லி நீங்க ஒரு பேட்டி கொடுத்தீங்க வரையில டாக்டர் அதுக்கு பின்புலம் அந்த பயம் இருக்கட்டும் தேங்க்யூ உங்களுக்கு தான் அடிபட்டு நான் சாப்பிடாம 3 நாள் இப்போ டாக்டரோட வந்து இந்த இடத்துல வந்து எல்லாரும் செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க இந்த கை நடக்குது நானும் சாப்பிடல நான் பிடிக்கிறேன் நானும் சாப்பிடல அதனால நடக்குது டாக்டர் டாக்டர் எல்லா மாவட்டத்திலிருந்தும் உங்களுக்கு வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதான் சொல்லிங்க நம்ம வடக்கு கிழக்கு ஃபுல்லாக ரிஃபார்மேஷனுக்கு தான் பிளான் பண்ணியிருக்கிறோம் அதால் அது நாங்கள் தமிழ் சிங்களம் முஸ்லீம் பார்க்காம எல்லா ஹாஸ்பிட்டலையும் டெவலப் பண்ணோம் எல்லாம் உயிருக்கு தாண்டி இருக்கிறது தானே இப்போ சரி தானே எல்லாத்தையும் நாங்கள் டெவலப் பண்ணோம் ஸோ இன்றைய தினம் இதான் நடந்தது அதாவது அப்படியே நான் வாகனத்துக்கு பின்னால் வந்தேன் டாக்டரும் வந்துட்டாரு யாழ்ப்பாணம் வந்த பிறகு டாக்டரோட சேர்ந்து இருந்து கதைச்சு கொண்டிருக்கணும் என்ன வேலை முடிஞ்சு நான் எப்போ செஞ்சேன் செய்ய வேண்டிய வேலையை எப்போ நான் வின் பண்ணிட்டேன் சார் அப்போ இது தொடர்பான கடிதம் என்ன மாதிரி சார் கடிதம் இப்போ தெரியும் கடிதம் நாளை தரீங்கன்னு நினைக்கிறேன் அது பெரிய கடிதம் தரீங்கன்னு நினைக்கிறேன் இனி எங்க கண்டாலும் உங்களோட கதைப்பாங்க தேங்க்யூ நான் இப்போ சாப்பிட போயில இப்போ கூதிரா நான் போய் உடுப்பெல்லாம் மாதிரி இந்த அரசு ஆளு தாக்கல் சார் யாழ்ப்பாணத்தில் உங்களோட வீடு இருக்கு எனக்கு வீடு இல்லையடா எனக்கு உண்மையாகவே இல்லைங்கிற வீடே இல்லை வாடகை வீட்டில் இருக்கேன் இல்லை நான் அந்த நியூ ப்ரோக்ராம் சொல்லியிருக்கேன் உண்மையாக வீடு இல்லை அட இந்த டாக்டர் சாப்பிட படிக்கிறா என்ன செய்யற பின்னர் நான் சந்திக்கிறேன் பின்னர் சந்திக்கிற ஏற்பாடு செய்யறோம் இங்கே எங்கே சார் ஏற்பாடு செய்யுங்க பின்னர் சந்திக்கிற ஏற்பாடு செய்யறாங்கடா இல்லடா முருகாண்டி பிள்ளை என்ன கதிர பிள்ளை படிக்கிறாரு சன்னமாடா அவரு இல்ல என்ன தனியா விடுங்க பின்னர் நாங்கள் இங்க மீட் பண்றது சரியா கேட்டுக்கொள்ளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க டாக்டர் அது பார்க்க ஆச்சரியமா இருக்கு ஆனா டாக்டர் ஒரு சில பேரை கைது செய்தவ விட்டாச்சு தானே நான் தான் சொன்னேன் போன் அடிச்சு விட சொல்லி எல்லாரும் ஒரே ரத்தம் தானே தமிழர்கள் என்னதான் கூட எனக்கு அடிச்சாலும் எனக்கு ஒரு கோபம் இல்லை டாக்டர் ஒரு யூடியூபரையும் கைது செய்தவ விட்டுச்சு மாதிரி அப்படி என்ன நம்பர் அடி பிரச்சனை இல்லையா என்ன சார் என்ன தெரியுது அங்கே இருந்தீங்க வீடியோ எடுக்கலாம் தொண்டை தண்ணி டாக்டர் தொடர்ந்து மாற்றம் எதிர்பார்க்கப்படுமா காடு வந்து ஒரு சுள்ளியா தான் நெருப்பு வச்சது இப்ப டாக்டர் மேல வந்து 4 மணிக்கு முன்னா 3 காலுக்கு அதோட பற்றி எரியும் ஆனா டாக்டர் இப்போ இருக்கிற ஆஸ்பத்திரியில் இப்போ கிளினிக் போகிறார்கள் சொல்லினோம் எனக்கு தெரிஞ்ச ஆகலும் கிளினிக் போனோம் இப்போ வேலைகள் எல்லாம் இடம்பெறுதான் நீட்டாக இடம்பெறுதான் அப்படின்ட்டு நடக்குதானே அப்போ நீங்கள் பச்சை வைத்த நெருப்பு அந்த மாற்றத்தை தான் செய்ய வலிக்கணும் செய்ய கிடையாது நான் என்ன சொன்னேன்னா அந்த பின்னிக்கு இருக்கிற ரூமை கொண்டு முன்னுக்கு போடு ஹாஸ்பிட்டலில் வேற ஒரு கல்லனும் பிடிக்க வழி கிடையாது நான் சொன்னேன் எனக்கு வேற கம்ப்ளைண்ட் வந்தது அந்த அம்மா மேலிட்ட கேட்டுனான் கடிதம் அளித்தாங்க ஆக்சிடென்ட் கண்டு இல்லை நீங்கள் வெளியே போடுவீர்கள் பிள்ளைகள் சாமத்தை விட்டு பெரிய ஆளாக போயிடல கோர்ட்டு பில் படணும் இந்த பிள்ளைக்கு இப்படி செய்தான்னு சொல்லி அப்போ கூட தங்கச்சிக்கு கடிதம் எழுதி கொடுத்தீங்களோட கட்டிச்சினா எனக்கு சுட்டுது இதில் அதனால ஒரு வாரம் நான் உனக்கு செய்கிற மேலேயோட கடிதத்தை அடிச்சு முன்னுக்கு வாங்க அதோட தான் மூளைகளை கொண்டு வச்சு ஒரு பொம்பளை இல்லாமல் அங்கே இங்கே வச்சு செக் பண்ணி பார்க்குறது அது அப்படியே கடிதம் டாக்டர் ஒரே ஒரு இது வந்து வைத்தியத்துறை மட்டும் இல்லை நீங்க அரசியல் அர்ச்சனா டாக்டர் அடி சொல்வேன் கடிதம் தெரியல அடுத்த நிமிஷம் செய்வாங்க வேலை ஆமாம் சரி நாங்கள் வேறு மாதிரி நேரம் வேற ஒன்று நான் வந்து சந்திக்கிறேன் காலம் நல்லா இருக்கணும் நன்மை செய்யணும் ஊரவன் இல்லை அன்பு தானே இந்த இதை வந்து அந்த டாக்டர்ஸ் மாதிரி உங்கள்கிட்ட சேர்த்துருக்கணும் நான் டாக்டராக இருந்தால் என்ன இருப்பேன் சொல்லி பார்ப்பேன் ஓடிந்து உங்கள்கிட்ட பக்கம் நின்றுருப்பேன் அங்கே போய் நிற்காம 3 நாளா ஓடிந்து சனத்தோடு நின்றுருப்பேன் அதை தெரியாட்டி படிச்சு பிரியோசனம் இல்லை அதான் இந்த உங்களுக்கு தான் ட்ரீட் பண்ணுறோம் அப்போ நீங்கள் எங்களை நாம் போகணும் இப்போ நான் என்ன வருது இருந்தாலும் பயமெல்லாம் குடிச்சு வெரி குட் இவர் வந்து நீங்களும் ஆர்ப்பாட்டங்களில் முன்னின்று
நாங்கள் கண்டிருக்கிறோம் நேர கண்டிருக்கிறோம் சார். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இந்த இளைஞர்கள் இந்த அண்ணன் எல்லாம் சேர்ந்து உங்களை தாண்டி என்ன பேர் சில பேர் சொல்லினா எனக்கு அப்படி இப்படி இல்லை இந்த ஃபேஸ்புக்லேயே திறந்து விட்டுருக்கேன் எழுதுங்கன்னு சொல்லி சரிதானே. இப்போ இளம்படிகள் யோசிப்பாங்க என்ன மாதிரி வேற ஒன்று பண்ணி சந்தோஷமா இல்லை. அர்ஜுனா மாதிரி 30 இளமைகள் ஆளுமைகள் தான் அவன் மருத்துவராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், 35 வயசு 35 வயசுகள் தான் ஆளுமைகள். நாங்கள் வழி நடத்துவோம். இதுக்கு இப்ப இந்த மாற்றத்துக்கு பிறகு சாப்பிட விட்டுட்டு உடம்பு மாற்ற விட்டுட்டு நான் சாதாரண மனுஷன் மாதிரி ஒரு ஷர்ட் டிஷர்ட்டும் போட்டுக்கொண்டு உங்களை மாதிரி ஒரு ஆள் மாதிரி நான் பாரு எல்லாம் எதிர்பார்த்தா நீங்க சாவச்சேரிக்கு வருவீங்கன்னா வந்துட்டீங்க. அது எங்களுக்கு ஒரு வெற்றி இல்ல சாவச்சேரியில நாங்க இருக்கிறோம். நாங்க எதிர்பார்த்த நாங்க வந்துட்டீங்க. அது மாதிரி துறவும் உங்களை எடுத்து காட்டு. இல்ல நீங்க சொல்லிட்டு தானே போனீங்க வருவீங்க. அதெல்லாம் வந்துட்டீங்க. வேற கேட்ட சொன்னாங்க லேக்ல பவுனியா வச்சு போடுவாங்க வச்சு போடுவாங்க லைவ்ல ஆடா வந்தனா சொல்லி வரலாம் வந்தனா கொடியா உள்ளரங்க ஓகே ஓகே தேங்க்ஸ் அப்பா வீடியோ பண்ணமாட்டேப்பா உனக்கு சுட வீடியோ தாரேன் அசூம் பண்ணிட்டீங்களா? அசூம் பண்ணிட்டீங்க. நான் தான் ஃபேமஸ் இல்ல இல்ல அவரை விட்டுருங்க. அண்ணே உங்கள்கிட்ட விட்டு யாராவது வேலை செய்ய வந்தா வீட்டை விட்டு அதான் செய்ய விட்டுருங்க. அவரும் பாவம் கணக்கு விஷயம் ஓகே மருத்துவர் வெளிக்கிட்டார் பாருங்க இவ்வளவு மக்கள் நின்றதுமே குவிஞ்சிட்டாங்கன்னு பாருங்க. டாக்டர் கண்ணாடி வரை கையை காட்டிட்டு போங்க டாக்டர். குட் மார்னிங். நான் டாக்டர் அர்ச்சுனா கதைக்கிறேன். இன்றைக்கு வந்து நான் சாவச்சேரிக்கு வந்து நான் சாவச்சேரியில் வந்து என்னுடைய கடமைகள் அதாவது வந்து என்னுடைய கடிதங்கள் இருந்தது. அதுக்குரிய ஏதாவது என்னை வேலை நீக்குவதற்குரிய கடிதம் இல்லை. நான் எம்எஸ்ஸாக இருக்கின்ற போது வேறு திணைக்களங்களில் இருந்து வந்த கடிதங்கள் எல்லாம் என்னுடைய சைன் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தது. அதால் அவற்றை சைன் பண்ணினேன். முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதாவது இந்த போராட்டம் வந்து ஒரு பெரிய அளவில் முடிந்திருக்கிறது. அதாவது எனக்கு இப்போ தான் கோல் வந்தது மினிஸ்ட்ரியிலேருந்து. நாளைக்கு மினிஸ்ட்ரியிலேருந்து வந்து கொண்டிருக்கினோம். அது சம்பந்தமான இல்லை. முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றால் வடக்கு கிழக்கில் இருக்கிற லைன் மினிஸ்ட்ரி தவிர்ந்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளோ, அதாவது வந்து லைன் மினிஸ்ட்ரி தவிர்ந்த மிச்ச ஹாஸ்பிட்டல் அவ்வளவும் வந்து அவ என்ன செய்ய போயினோம்னு சொன்னால் தேங்க்ஸ் அப்பா ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் உண்டு. அதாவது வந்து கவர்மெண்ட்டும் மற்றது எங்களுடைய பப்ளிக் அதாவது ஃபாரினில் இருக்கிற எங்களோட டயஸ்போராவும் சேர்ந்து எல்லா ஹாஸ்பிட்டல் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தானே நான் அடிபட்டு நான் ஹாஸ்பிட்டல் திருத்தோணும்னு சொல்லி அப்போ அதில் இருக்கிற சகல குறைகளையும் கேட்டு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸோ 3 இயர்ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் த ப்ரொஜெக்ட். நாங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரொஜெக்ட் ஒன்று செய்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கணும். அதால் வந்து மினிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒஃபிஷியலாக ஃபாரினில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து ரிக்வெஸ்ட் பண்ணணும் உங்களுடைய ஃபண்ட் ஃபினான்ஸ் ஹெல்ப்பை சொல்லி அது மினிஸ்ட்ரிக்கு. பட் அதுக்குரிய க்ரெடிட்டிபிலிட்டி வந்து நான் எடுப்பேன், அக்கௌண்டபிலிட்டி வந்து நான் எடுப்பேன். அந்த ப்ரொஜெக்ட் டிரெக்டராக என்ன தான் இருக்க சொல்லி கேட்டிருக்கணும். ஆனால் நான் அதை மட்டும் கேட்கல. அதாவது ஹாஸ்பிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ன்றது சரியான முக்கியம். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய வெற்றி. அதாவது வந்து நான் கேட்டிருந்தேன் ஒவ்வொருத்தருடையும் எந்த இடத்துக்கு நான் வாரேன்னு சொல்லுது, அடுத்த ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே வாரேன்னு. இப்போ எனக்கு வடக்கு கிழக்கு மாகாணம் எல்லா இடமே வரக்கூடியதுக்குரிய சான்ஸ் வச்சிருக்கு. அது வந்து லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்ந்த அது நேரடியாக அரசாங்கத்துக்குள் வராத வருகின்ற லைன் மினிஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல் தவிர்ந்த உதாரணத்துக்கு யாழ்ப்பாணம் பேரதன வைத்தியசாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தவிர்ந்த மிக அனைத்து வைத்தியசாலையும் உள்ள குறைபாடுகளை கண்டு அறிந்து முழுக்களுமாக நான் எழுதி ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எழுத போகிறேன்.
அதுக்குரிய ப்ரொஜெக்ட் டிரெக்டராக வந்து என்ன போடுறேன்னு சொல்லியிருக்கணும். பட் ப்ரொஜெக்ட் டிரெக்டராக வந்து யாராவது போடினமோ தெரியலை. பட் அதுக்குரிய டாப் பொறுப்பு வந்து ப்ரொஜெக்ட் டிரெக்டர். அதை போடுறதா வந்து இப்போ லால்பன் அப்படி சார் என்ன கால் பண்ணி சொல்லியிருக்கிறார். அதுக்கு வந்து நாங்கள் இப்போ நான் தனியாக செய்யலை தானே, அதுக்கு ஒரு ப்ரொஜெக்ட் டீம், ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ், ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இப்போ மெயின் ப்ரொஜெக்ட் ஆஃபீஸ் வந்து நொதர்னில் உண்டு, ஈஸ்டர்னில் உண்டு க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு மாவட்டத்தில் வந்து ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸை க்ரியேட் பண்ணுவோம். அதில் செலவழிக்கப்படுற ஒவ்வொரு ரூபாவும் இந்த ஃபேஸ்புக்கில் வந்து போடப்படும். அதாவது இத்தனை இங்கே எப்படி பிட் கோல் பண்ணுறோம், இங்கே யார்கிட்ட பண்ணுறோம், எல்லா சகல விஷயம் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் போடப்படும். அது ஒரு ஒஃபிஷியல் ஃபேஸ்புக்காக மாற்றி எல்லாரும் கேட்டவே நீங்கள் பிரபலமாகறதுக்காண்டித்தானே அரசியலுக்கு போகிறதுக்காண்டித்தானே செய்யுங்கன்னு சொல்லி என்னுடைய மாற்றம் சுகாதாரத்துறை மட்டுமானது. ஆனால் எனக்கு அரசியல் நன்றாகவே தெரியும், அரசியல் நன்றாகவே விளையாடி இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். இது தெரிந்தவர்கள் பிஸ்தா எல்லா அரசியல் கட்சிகளையும் இணைத்து அது நான் திரும்பவும் சொல்லியிருக்கிறேன். என்னை நீங்கள் அரசியல் சாயம் பூச முற்பட்டீர்கள், என்னை வந்து போராளி குழுக்களாக காட்ட முற்பட்டீர்கள். நான் முஸ்லீம் நண்பர்களை நேசித்ததற்காக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், அது பிழையான என்றெல்லாம் சொல்லியிருக்கிறீர்கள். அந்த தமிழ் என்ற ஒன்றால் இணைவம், தமிழ் உள்ள ஹாஸ்பிட்டல், அது தமிழர்கள், அது முஸ்லீம்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், அல்லது இந்துக்களாக இருக்கலாம், அல்லது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், வேறு என்ன மொழி பேசுகின்ற தமிழர்களாக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கில் உள்ள லைன் மினிஸ்ட்ரி சாராத மஸ்டர் ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட்டும் ஒதுக்குறேன்னு சொல்லியிருக்குது. சேம் டைம் ஒரு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து எதிர்பார்க்கணும். அதாவது எங்களோட வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட சொந்தங்கள் எல்லாம் வந்து நான் அது கிளியராக பிரசிடெண்ட்டுகளின் கடிதத்தையும் நான் அடுத்ததாக போடுறேன். அதாவது வந்து நான் அவர்களை ரீப்ரசன்ட் பண்ணுகிறேன்னு சொல்லி போட்ட கடிதங்களையும் போடுறேன். நான் இது சம்பந்தமான வைத்தியர்களுக்கு என்னால் ஏற்பட்ட தடங்களுக்கு வருகிறேன். நீங்கள் வந்து 1-2 கருப்பாடுகள் நல்ல வைத்தியர்களுக்கு நடுவில் வந்திருந்து கொண்டு அதை இஎம்ஓ என்ற பெயரில் பாவித்து நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்கி விட்டார்கள். பட் இந்த போராட்டம் வந்து என்னுடைய ஹாஸ்பிட்டலை மாற்றுவதற்காகவும் திருத்துவதற்காகவும் அவரை அழகுபடுத்துவதற்காகவும் அதில் நடைமுறைகள் வந்து வெஸ்டர்ன் முறையில் வந்து என்னுடைய தோட்ஸை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நான் அவரோட அமைச்சரோட கதை கேட்கும் போது நான் என்னுடைய அதை விட பெரிய ஆளோட கதை கேட்கணும்னு நான் சொன்னேன். நான் வந்து அரசியலுக்கோ இஎம்ஓய்க்கோ எதிரானவன் அல்ல. நான் ட்ரை பண்ணுறது வந்து இந்த ஹாஸ்பிட்டலை டெவலப் பண்ணுறதுக்குரிய போராட்டம் தான்னு சொல்லி இதில் 1-2 பேர் என்னை பற்றி கூடாமல் வெளிநாட்டில் வந்து பார்த்து கொண்டிருக்கணும். சந்தோஷம். நீங்கள் இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், நீங்கள் டாக்டர்ஸாக இருந்து உங்களுடைய பேரை இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்கு நான் இதை செய்யலை. நானும் ஒரு சாதாரண மருத்துவன். உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதையும் நாளைக்கு நீங்கள் மினிஸ்டரிடம் வந்து கதைக்கலாம். உங்களுக்கு வந்து ஏதாவது வைத்திய அதிகாரிகள் வைத்திய நிர்வாகிகளால் பிரச்சனை வந்திருந்தால், என்னால் பிரச்சனை வந்திருந்தாலும் நாளைக்கு மினிஸ்டர்லேருந்து செக்ரட்டரியிலேருந்து டிஜி எல்லாருமே வரையினோம். நீங்கள் வந்து கதைக்கலாம். உங்களுடைய பிரச்சனைகளை தனித்தனியாக எழுதி கொடுக்கவும். அந்த பிரச்சனைகள் வந்து ஒரு குழுக்கள் ஆராயப்பட்டு அமைக்கப்படும். வைத்தியர்கள் சார்பான பிரச்சனை என்று ஏற்படுத்தப்பட்ட பின்பங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், இது வைத்தியர்களுக்கு எதிரான போராட்டம் அல்ல, பிழைவிடும் வைத்தியர்களுக்காகவும் அதே நேரம் ஒரு வைத்தியசாலை மேம்படுத்த வேணும். அதாவது வந்து தெற்கு பக்கங்களில் உள்ள உதாரணத்துக்கு வத்திப்பட்டி வேலை ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா தெரியும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான்னு சொல்லி அழகுபடுத்துறதுக்கும் அதோட சேவைகளை விரிவுபடுத்துறதுக்குமான போராட்டம். அதை பிள்ளையாக விளங்கி கொண்ட இப்போ இந்திரகுமாரில் இருந்து மயூரண்ணாவில் இருந்து டாக்டர் ஜெகுவில் இருந்து நான் எல்லாரையுமே அவர்களுக்கு எதிராக யாராவது வழக்குகள் போடப்பட்டிருந்தால் என் சார்பில் அந்த வழக்குகள் நிவர்த்தி செய்யப்படும். அவர்களுக்குரிய டிபார்ட்மெண்ட் இன்கொயரிஸ் வந்து எடுக்க வேணாம்னு சொல்லி நான் இன்ரைட்டிங்கில் எழுதி கொடுப்பேன். அவர்கள் எனக்கு எதிராக எடுக்கலாம். அதுதான் எனக்கும் அவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து ஜிஎம்ஓ என்றது வந்து ஒரு யூனியன், அதை நாங்கள் பிழையாக பயன்படுத்தி விட்டோம் என்ற காலத்தை வரலாற்றையும் எழுதி கொண்டு பெரும்பாலும் இந்த போராட்டம் நிறைவுக்கு வருமென்று நினைக்கிறேன், கொடுத்தப்பட்ட வாக்குறுதிகளின் அடிப்படையில். பட் இந்த போராட்டங்கள் வந்து வாக்குறுதிகள் பொய்யாக்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது. அதனால் நாளைக்கு அமைச்சர் செயலாளர் வரும்போது அவர்களுடன் தாங்கள் வந்து ஒரு முக்கியமான கலந்துரையாடலில் எல்லாரையும் பொதுமக்கள் எல்லாரையும் நாளைக்கு அல்லது நாளண்டைக்கு நான் அது வடிவாக இன்ஃபார்ம் பண்ணுகிறேன். இப்போ அவர்கள் யாழ்ப்பாணம் வருகிறார்கள் சொல்லி தயவு செய்து நீங்கள் வந்து உங்களுடைய குறைகளை எழுதி கொடுத்து இதுக்கு பிறகும் இந்த புள்ளிக்கு பிறகும் நாங்கள் ஒரு சுகாதாரத்துறையில் மாற்றம் ஏற்படுத்துவோம் என்பதையும் நான் வென்று இவ்வளவோ காலம் ஆகிவிட்டேன் என்று சொல்லியும் விளங்காமல் வைத்தியர்கள் சில பேர் வந்து எழுதி கொண்டிருந்தவர்கள்.
அவர்களுக்குரிய மன்னிப்பையும் நான் கொடுத்து என்னோட தனிப்பட்ட ஒரு கோபம் இல்லை, நீங்கள் பிள்ளையாக விளங்கிட்டீங்கள். இனியாவது யாராவது ஒரு சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண வழி கிடைக்க வைத்தியர்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும்னு எனது அருமை அன்பு அண்ணாக்கள், தங்கச்சிகள் மற்றும் என்னை படிப்பித்த தெய்வங்களுக்கு நன்றி விடைபெறுகிறேன். இந்த போராட்டம் இதற்கு பிறகு போராட்டமாக அமையாது, ஆனால் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் மீறப்படுமாயின், அதாவது குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் தண்டிக்கப்படாவிடின் அவர்கள் எனக்கு முழு வாக்குறுதிகள் அளித்திருக்கிறார்கள். ஒரு கமிட்டியோட ஃபார்ம் பண்ணி இன்கொயரி பண்ணுவினோம். அந்த நேரம் டெம்பரரி ட்ரான்ஸ்ஃபர்கள் போகலாம், அதற்கு நான் ஒன்றும் செய்ய இயலாது. அப்படியான சந்தர்ப்பத்தில் நாங்கள் அது ஒரு வின்வின் சிச்சுவேஷனாக மாற்றுவோம் என்று நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை, சாப்பிட விரும்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனது அருமை தமிழ் முஸ்லீம் நண்பர்களுக்கு எனது மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி கூடாமல் எழுதி என்னை இன்னும் ஒரு பெரிய புள்ளியில் கொண்டே விற்ற அனைவருக்கும், முக்கியமாக ஒரு சில வைத்தியர்கள்